நீலகிரி மாவட்டம் முதுமலையில் யானைகள் விநாயகர் சதுர்த்தி விழாவில் பங்கேற்று கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தார்கள். முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு அபயாரண்யம் ஆகிய இரு முகாம்களில் பராமரிக்கப்பட்டு வரும் யானைகள் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்தில் பங்கேற்க வைக்கப்படுகின்றன. இந்த ஆண்டும் யானைகள் மாயாற்றில் குளிக்க வைக்கப்பட்டு சந்தனம், குங்குமம், மலர்களால் அலங்கரித்து தெப்பக்காடு முகாமில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு அழைத்து வரப்பட்டன. கிருஷ்ணா, பொம்மி ஆகிய இரு யானைகள் ஒற்றை காலில் விநாயகருக்கு மணியடித்து சிலை முன்பாக மண்டியிட்டு தும்பிக்கையை தூக்கி வணங்கின. அப்போது வரிசையாக நிற்க வைக்கப்பட்டிருந்த மற்ற யானைகள் பிளிரின. விநாயகருக்கு யானைகள் நடத்திய பூஜையை சுற்றுலா பயணிகள் வியப்பு மேலிட கண்டு தரிசித்தனர். வேலூர் மாவட்டம் தொரப்பாடியில் காவல் நிலைய வடிவமைப்பில் செட் அமைத்து விநாயகரை காவல் ஆய்வாளராகவும் காவலராகவும் ரைட்டராகவும் வடிவமைத்துள்ளனர். விநாயகரின் வாகனமாக உள்ள எலியை கைதியாக வடிவமைத்து சிறைக்குள்ளேயே வைத்துள்ளனர். இதேபோல தொரப்பாடி நடவாழி அம்மன் கோயில் அருகில் சூரனை வதம் செய்யும் அக்னி விநாயகராக சிலை வைத்துள்ளனர். சார்பனாமேடு பகுதியில் ஆஞ்சநேயர் வடிவிலும், கொசப்பேட்டையில் சுந்தர சுவாமி தெருவில் பாத் டப்பில் குளிப்பதைப் போலவும் விநாயகர் சிலை வைக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை வேங்கிக்காலில் சுட்டி டிவியில் ஒளிபரப்பாகும் பால் கணேஷ் உருவத்தில் விநாயகர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. கட்டபொம்மன் தெருவில் இடது கையில் உலகத்தை வைத்திருக்கும் விநாயகர் சிலை அமைக்கப்பட்டிருந்தது. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சிறுமிகளின் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நாகையில் 32 அடி உயர 16 டன் எடை கொண்ட அத்தி மரத்தாலான விஸ்வரூப விநாயகர் சிலை ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது. நீலாயதாட்சி அம்மன் கோயிலில் இருந்து புறப்பட்டு நாகூர் வரை சென்ற ஊர்வலத்தில் வழிநெடுகிலும் மக்கள் பூஜை செய்தும் தேங்காய் உடைத்தும் வழிபட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.